பட்டர்ஃப்ளை மனசிறகை கொண்ட பட்டர்ஃப்ளை தினமும் முன் போல் சந்தோஷமாய் இருப்பது எப்படி சொல்வாயோ ஹலோ ஹலோ பட்டர்ஃப்ளை மனசிறகை கொண்ட பட்டர்ஃப்ளை தினமும் முன் போல் சந்தோஷமாய் இருப்பது எப்படி சொல்வாயோ என்னை படைத்த தேவன் அவர் என்னோடு இருக்கின்றார் தினமும் என்னை கண்மணி போல பாதுகாக்கின்றார் கர்த்தர் எந்தன் வாழ்வில் இருக்க கவலை இல்லையே அதனால் எந்தன் வாழ்வில் என்றும் சந்தோஷம் தானே ஓகே ஓகே பட்டர்ஃப்ளை நீயும் சொல்வது சரிதானே நம்மை காக்கும் தேவன் இருக்க சந்தோஷம் தானே ஓகே ஓகே பட்டர்ஃப்ளை நீயும் சொல்வது சரிதானே நம்மை காக்கும் தேவன் இருக்க சந்தோஷம் தானே யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். மனிதர்கள் அனைவரும் வருத்தத்தினாலும் பாரத்தினாலும் நிறைந்தவர்களாய் அதை சுமந்தவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றோம். படிப்பு பாரம், வேலை பாரம், குடும்ப பாரம், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வருத்தம் நிறைந்தவர்களாகவே காணப்படுகின்றோம். என்னோடு கூட என் பாரத்தை யாராகிலும் சுமப்பார்களா என்ற ஏக்கமும் மனதிலே அவ்வப்போது எழும். இப்படி இருக்க மனிதர்களாகிய நம் எல்லோரையும் மிகவும் வேதனைப்படுத்துகின்ற நம்மால் இறக்கி வைக்கவே முடியாத பாரம் ஒன்று இருக்கிறது என்றும் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்றும் வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். எங்களை கேட்கிற பிரியமானவர்களே, மறுபடியுமாக சத்திய வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதுமாக வேத புத்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை இன்றைக்கும் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே சகை என்கிறதான ஒரு மனிதனை பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் கரிசனையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வேத வாக்கியத்திலே தேவன் யாரை அழைக்கிறார்? வருத்தப்படுகிறவர்களை, பாரம் சுமக்கிறவர்களை அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று அவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு உலகத்திலே அநேக சம்பவங்கள் மனிதனை வருத்தப்படுத்துகிறது, அநேகரை அந்த மாதிரியாக பாரப்படுத்துகிறது. எனவே பாவம், பாரம், வருத்தம், சோதனை, வியாதி, பொருளாதார நெருக்கடி, இவைகளினாலே அநேகர் இன்றைக்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாங்கக்கூடாத பாரம், சுமை எது என்று கேட்டால் மனிதனுடைய பாவம். அது பைபிளில் எழுதியிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே 38வது சங்கீதம் 4வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 38வது சங்கீதம் 4வது வசனம், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாரம் என்னவென்று கேட்டால் பாவம், அக்கிரமம், மீறுதல். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாரத்திலிருந்து மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் விடுதலை அடைய வேண்டும். அதற்காகத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ஒரு பெண் 12 வருஷமாக ஒரு பெரும்பாடுள்ள வியாதி உள்ளவளாக இருந்தாள். அவள் அநேக வைத்தியர்களாலே வருத்தப்படுத்தப்பட்டாள். தன்னுடைய சொத்துக்களை, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அவள் செலவழித்தாள். அவள் சற்றாகிலும் குணமடையாமல் இருந்தாள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவள் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டாள். ஆண்டவரிடத்திலே வந்தாள், அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். உடனே அவளுடைய அந்த பாரம், வருத்தம், அந்த வியாதியினுடைய வேதனை எல்லாம் அங்கே நீங்கினது. பைபிள் எழுதியிருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
வருத்தத்தோடும் பாரத்தோடு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வருத்தமும் பாரமும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அங்கே வர வேண்டும். யார் வர வேண்டும்? ஒருவேளை கிறிஸ்தவர்களா அல்லது பக்தி உள்ளவர்களா அல்லது படித்தவர்களா என்று கேட்கிற வேளையிலே நீங்கள் எல்லாரும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும், ஆஸ்திகராக இருந்தாலும் நாஸ்திகராக இருந்தாலும் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது, எந்த விதமான நிபந்தனை கிடையாது. எனவே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், எல்லாரும் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஒரு தெய்வீக அழைப்பு. அருமையானவர்களே, நாம் அழைக்காத இடங்களுக்கு போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு தெய்வம் நம்மை அழைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். வருத்தம் பாரம் நீங்குவதற்கு அங்கே போங்கள், இங்கே போங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த பாவ பாரம், அந்த பாவத்தினாலே வந்த அந்த வேதனை, அந்த வருத்தம், இவைகளெல்லாம் அவர்தான் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே அவர் பரிகரித்தார். பைபிள் எழுதியிருக்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் முடி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் முடி 3வது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்னுமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. மனிதனுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே பலியானார். சர்வலோகத்தினுடைய பாவ நிவர்த்திக்காக தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தினார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. மிருகங்களுடைய இரத்தம் அல்ல, பறவைகளுடைய இரத்தம் அல்ல, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து அவர் ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வாருங்கள் என்று அவர் சொல்லுகிற வேளையிலே எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அவர் அழைக்கிறார். வரும் பொழுது காணிக்கை கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அவர் எந்த நிபந்தனையும் அல்லது எந்த விதமான கிரயமும் அவர் எதிர்பார்க்காதபடிக்கு அவர் வாருங்கள் என்று அழைக்கிறார். நீங்க சும்மா வந்தா போதும். ஐயோ, நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவத்தை எல்லாம் அந்த மாதிரியாக நான் விட்டுட்டு வரணும், அல்லது நான் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தெய்வத்துக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் அந்த மாதிரியாக பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இலவசமாக அவர் உங்களுக்கு தெய்வீக நன்மையும் அந்த மாதிரியாக பாவ மன்னிப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவம் இது முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும், இது முதலாவது நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த வருத்தமும் பாரமும் குறையும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் பாரத்தையும் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களையும் என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் நீக்க முடியாது. அவர்கள் உங்களுடைய பாரத்தை குறைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே உங்களுடைய பாவத்தை அந்த மாதிரியாக வருத்தத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். பைபிளில் எழுதியிருக்கிறது. பைபிளில் 55வது சங்கீதம் அதில் 22வது வசனத்திலே இவ்விதமாய் படிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். வருத்தத்தோடு பாரத்தோடு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற அருமையானவர்களே, தெய்வம் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எனவே வருத்தத்தையும் பாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு யாரும் நீக்க முடியாது. எனவே உங்களுடைய வருத்தமும் பாரமும் நீங்குவதற்கு
உங்களை அழைக்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய தெய்வீக அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வருகிற வேளையில அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்தும திருப்தியை அவர் கொடுப்பார். உங்களுடைய ஆத்தும தாகத்தை அவர் அந்த மாதிரியாக நிவர்த்தி செய்வார். அடுத்த அந்த வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்று சொன்னால் உள்ளத்திலே ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவ பாரம் நீங்கினால்தான் நம்முடைய வாழ்க்கையில அமைதியாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்குகிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது உலகம் கொடுக்க முடியாதும் உலகம் எடுக்க முடியாதுமான ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக பாரங்கள் இருக்கலாம், அநேக வருத்தங்கள் இருக்கலாம். யார் இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறது, யார் என்னுடைய இந்த பாரத்தை நீக்குகிறது என்று வேதனைப்படுகிறீர்களா? உங்களை நேசிக்கிற, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, உங்களுடைய சகலவிதமான பாவத்தையும் சாபத்தையும் இலவசமாக மன்னிக்கக்கூடிய, உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்து உங்களுக்கு மெய் சமாதானத்தையும் மெய் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை நீங்கள் அசட்டை செய்யாமல் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கலாம். இது தெய்வ வாக்கு, இது சத்திய வார்த்தையாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு மன அமைதியோடு கூட நிம்மதியோடு கூட அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, உலக பிரகாரமான நிலைமையில உங்களுக்கு சகலவிதமான வசதிகளும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆத்மாவிலே வருத்தம் இருக்கிறதா, பாரம் இருக்கிறதா? கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். மேலுமாக ஆண்டவர் அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தம், பாரம், என்ன பிரச்சனை அல்லது என்ன பாவத்தோடு கூட இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரிடத்திலே வருகிற வேளையில அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார் என்று கேட்டால் தள்ளிவிட மாட்டார். இன்றைக்கு மனிதர்கள் தெய்வம் வேண்டாம், இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை என்று அவரை புறம்பே தள்ளுகிறார்கள், அவரை புறக்கணிக்கிறார்கள். இந்த ஆண்டவரையும் சத்தியத்தையும் சொல்லுகிற வேளையில இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சத்தியத்தை என்னிடத்திலே கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவரிடத்திலே வருகிற ஒருவரையும் பார்த்து, நீ பாவி, நீ மோசமானவன், நீ என்னிடத்திலே வர தகுதியற்றவன் என்று சொல்லி அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கருணை உள்ளவர். எனவே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். யோபுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனம், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று வாசிக்கும். அருமையானவர்களே, அந்த வாக்கியத்தை பாருங்கள். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார், அவர் மன உருக்கம் உள்ளவர். உங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் பார்த்து மனம் உருகக்கூடிய ஒரு தெய்வம். ஒருவரையும் அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார் என்று கேட்டால் புறக்கணிக்க மாட்டார் என்று தேவனுடைய வசனத்திலே எழுதியிருக்கிறது.
எனவே ஆண்டவர் யாரையும் புறக்கணிக்கிறதில்லை, ஆண்டவர் யாரையும் தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் எல்லாரையும் வாருங்கள் என்றுதான் அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு தேடி வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த இரவு வேளையில தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்று சொல்லுகிற வேளையில ஆத்தும இளைப்பாறுதல். அடுத்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதத்திலே வாசிக்கும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவர், மன அமைதியை கொடுக்கக்கூடியவர். எனவே இந்த இரவு வேளையில இந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்டதோடு மாத்திரமல்ல, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வருத்தமும் உங்களுடைய பாரமும் நீங்கினவர்களாக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களாக, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தோடு கூட, மெய் சமாதானத்தோடு கூட, மெய் சந்தோஷத்தோடு கூட மரணத்துக்கு பிறகுள்ள அந்த நித்தியமான அந்த பரலோக நம்பிக்கையோடு கூட வாழுவதற்கு தேவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. உங்களுக்கு இதை பற்றி என்ன சந்தேகம் இருக்குமானாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வருத்தமும் பாரத்தையும் மனிதர்களாகிய நாங்கள் நீக்க முடியாது. ஆனால் வேத புஸ்தகத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக உங்களுடைய வருத்தமும் பாரமும் நீங்குவதற்கு நாங்கள் வழி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் உங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்கி உங்களுடைய ஆத்மாவுடைய இளைப்பாறுதலை தருவார். எனவே வருத்தத்தோடும் பாரத்தோடும் யாருடைய வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்குகிறது என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம். உங்களை நேசிக்கிற, உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களை அழைக்கிற இந்த மகத்துவமான தேவனுடைய வார்த்தைக்கும் இந்த தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த சத்திய வழியில இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரும்படியாக உங்களை தயவாக நாங்கள் கேட்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அவருடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கும் அவருடைய தெய்வீக ரட்சிப்புக்கும் நாங்கள் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும்.
இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் நம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரையும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறேன். கர்த்தாவே, இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான பேர் வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறார்கள். தன்னுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் யார் இந்த மாதிரியாக நீக்குவார்கள் என்கிற மன சஞ்சலத்தோடு கூட இருக்கக்கூடியவர்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம், பாரம் அவனுடைய பாவம். அந்த பாவத்தினால்தான் இவ்வளவு வருத்தத்துக்கும் பாரத்துக்கும் உள்ளாயிருக்கிறார்கள். எனவே இந்த பாவத்தினுடைய பாரத்தையும் வருத்தத்தை நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் நீர்தான். அழைக்கிறீர். நீர்தான் வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நீர் அழைக்கிறவராக இருக்கிறீர். எனவே இந்த வசனங்கட்டை யாவரும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அவர்கள் உம்மை நிராகரித்தாலும் நீர் அவர்களை புறக்கணிக்காதபடிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர். எனவே கர்த்தர் அவருடைய அறியாமை போக்கி அவருடைய மனக்கங்களை பிரகாசமாக்கி அவர்களை இந்த ஜீவ ஒளிக்குள்ளே சத்திய ஒளிக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உம்முடைய வெள்ளமையில் ஆவியானவருக்கும் உம்முடைய தெய்வீக ரட்சிப்புக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்தி மறுபடியும் ஒரு முறை இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே. இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். பரிசுத்தரேசு உன் பாவம் போக்கவே நீச சிலுவையில் பலியானரே. நீச சிலுவையில் பலியானரே. பாவமறியா பரிசுத்தரேசு உன் பாவம் போக்கவே நீச சிலுவையில் பலியானரே. நீச சிலுவையில் பலியானரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். விசுவாசித்தால் பாவ மன்னிப்பு இலவசம். மோட்ச பாக்கியம் தரும் தேவன். மோட்ச பாக்கியம்
பாரம் சுமப்போரே. நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே, இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். நேயர்களே, மனிதர்கள் அனைவரும் பாவ பாரத்தினால் வருத்தப்பட்டு அலைந்து திரிகிறோம் என்றும், பாவ பாரம் சுமந்து தவிக்கின்ற எல்லா மனிதர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்றும் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாவ பாரத்தை போக்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். உங்களுடைய பாவ பாரத்தை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். நான் இளைப்பாறுதல் தருவேன், என்னிடம் வாருங்கள் என்று உங்களை பார்த்து அழைக்கின்றார். நீங்கள் பணமோ பொருளோ எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்றும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்பிக்கை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவ பாரங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளித்து உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் உள்ள பரலோக வாழ்க்கையை தருவார். நீங்கள் வேறு யாரிடமும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே இளைப்பாறுதல் தர முடியும். உங்கள் பாவ பாரங்களை இயேசு கிறிஸ்துவிடம் இறக்கி வைக்க நீங்கள் தீர்மானம் செய்து விட்டீர்களா? இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும், உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ளவும் தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, உங்கள் பாரத்தை இறக்கி வைத்திருப்பீர்கள் என்ற மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.